ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, நான் இன்றைக்கி நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ணேன்னா, ஒரு 3 நைட்டி எடுத்திருந்தேங்க. இது பார்த்தீங்கன்னா, எப்போ நைட்டி எடுத்தாலும் வந்து அ அது கலர், டிசைன் பார்த்த உடனே நான் டெய்லர் கிட்ட கேட்குறது, இது வந்து நீங்க எனக்கு ஒரு குர்த்தியா ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியுமான்னு தான் கேட்பேன். அந்த கலர் புடிச்சு போய் நான் கேட்பேன். ஆனா, அவங்களும் முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா, இந்த டைம் என்னன்னா, இந்த நைட்டி எடுத்துட்டு போன உடனே இது ஸ்டிச் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரு கவுன் மாதிரி இருந்தது. ஏன்னா, எனக்கு நைட்டி போட்டு, போட்டு ரொம்ப போர் அடிச்சு போச்சு. அதனால நான் கொஞ்சம் நியூ மாடல். இப்போ எல்லாம் வந்து ஒரு கவுன் மாதிரி தான் இப்ப நைட்டி வருது. அதனால நான் அந்த மாதிரி மாடல் எடுத்தேன். ஆனா வந்து இந்த கலர் எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்தது. அதனால நான் என்ன பண்ணேன், இது வந்து நம்ப ஒரு குர்த்தியா, ஒரு அம்ப்ரெல்லா குர்த்தியா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, நான் டெய்லர் கிட்ட ஒரு ஐடியா கேட்டேன். அவங்களும் வந்து இது ஸ்டிச் பண்ண முடியும்னு சொன்னாங்க. சரி, நான் வந்து 2 எடுத்துட்டு போனேன். நான் என்ன பண்ணேன்னா, இது 2மே வந்து தனித்தனியா பிரிச்சுட்டேன். இது வந்து பாக்கெட் வச்ச மாடல் தான். இது வந்து கையில வந்து ஷார்ட் ஹேண்ட் தான் குடுத்துருந்தாங்க. நான் கை தனியா, பாக்கெட் தனியா, எல்லாமே தனித்தனியா நான் பிரிச்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து அ இதுவுமே எடுத்துட்டேன். நான் 2மே பார்த்தீங்கன்னா, இந்த 2 கலருமே எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்தது. 2மே பார்த்தீங்கன்னா, தனித்தனியா நான் எடுத்துட்டேன். நெக் கிட்ட ஒரு பிளைனான ஒரு டிசைன் தான் இருந்தது. ஆனா, அவங்க வந்து எனக்கு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இந்த நைட்டில இவ்ளோ அழகா தைக்க முடியுமா? அப்படின்னு. அந்த அளவுக்கு எனக்கு பக்காவா சூப்பரா தைச்சு குடுத்துருந்தாங்க. இங்க பாருங்க, இந்த நெக் டிசைன் பாருங்க. இது சிம்பிளா தான் இருக்கு. எல்லாமே நம்ப ஒரு குர்த்தி போடுவோம்ல, ஒரு பிளைனா தான் இருக்கு. ஆனா, அவங்க எனக்கு அந்த சென்டர்ல பார்த்தீங்கன்னா, அழகா கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்ல. இந்த கலருமே எனக்கு அவ்ளோ புடிச்சிருந்தது. நான் வந்து வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா வீடியோல எண்டுல பார்த்தீங்கன்னா, அந்த நைட்டிய வந்து நான் காமிச்சிருக்கேன். இந்த கலருமே எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்தது. இதுக்கு முன்னாடி இந்த மாரி ஒரு ட்ரெஸ் வச்சிருந்தேன். அதனால இந்த நைட்டி கலர் பார்த்த உடனே எனக்கு வந்து, இதில வந்து நம்ப ஒரு குர்த்தி ஸ்டிச் பண்ணா எப்படி இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு திடீர்னு ஒரு ஐடியா வந்தது. அவங்ககிட்ட கேட்டேன். சரி, ஸ்டிச் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் இப்போ தனித்தனியா பிரிச்சு எடுத்திருக்கேன். இத பார்த்தீங்கன்னா, நான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு பாருங்க. நான் எதிர்பார்க்கவே இல்ல. இவ்ளோ அழகா ஸ்டிச் பண்ணியிருப்பாங்களான்னு பாருங்க. இது கொஞ்சம் வெளிச்சம் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு வெளிய எடுத்துருக்கேன். இங்க பாருங்க. எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க. இது நைட்டின்னே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவ்ளோ சூப்பரா இருந்தது. எனக்குமே ரொம்பவே புடிச்சிருந்தது. இது நைட்டின்னு சொல்லுவாங்களா பாருங்க. அவ்ளோ அழகா இருக்கு. கலருமே அவ்ளோ அழகா இருந்தது. நான் எதிர்பார்க்கல. ரொம்ப சூப்பரா இருந்தது. இப்போ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இது என்னால க்ளோஸா எடுக்க முடியல. இந்த அளவுக்கு தான் எடுக்க முடிஞ்சது. இதுவுமே அழகா இருந்தது. நான் எந்த நைட்டி ஸ்டிச் பண்ணேன்னா, இதுதான் அந்த நைட்டி. இது ஸ்டிச் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. ஆனா, இது ரொம்ப பெருசா இருந்தது. அவங்க வந்து கீழலாம் வெட்டி 3/4 ஹேண்டு தான் வச்சிருந்தேன். இங்க பாருங்க. இந்த கிளாத்ல தான் பியூர் காட்டன். இதில தான் எனக்கு ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. நான் எதிர்பார்க்கல. 2மே எனக்கு இவ்ளோ அழகா வந்திருக்கும்னு. இதையுமே பார்த்தீங்கன்னா, தைச்சிருக்கலாமோன்னு எனக்கு ஒரு யோசனை வந்தது. அந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கல. ரொம்பவே நல்லா ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. நீங்களுமே இந்த மாரி நீங்க நைட்டி வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு புடிக்கலன்னா இந்த மாரி நீங்க வந்து குர்த்தியா நீங்க ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அ நல்லாருக்கும். கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. 3/4 ஹேண்டு வச்சுக்கோங்க. ரொம்பவே நல்லாருக்கும். வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.